பிக் பாஸ் இன்றைக்கான ப்ரொமோ வந்து வெளியிட்டிருக்காங்க. இன்றைய ப்ரொமோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரவ் ஸ்நேகன் 2 பேருக்கும் இடையில உண்மையிலேயே மோதல் ஏற்பட்டிருக்கு. ஆரவ் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நேகன் பல இடங்களில் வந்து எல்லாருக்கிட்டையும் புறணி பேசிட்டு இருந்தாரு. ஒருவேளை அது அவங்க காதுக்கு போயிருக்கலாம் அப்படிங்கிறனால ஆரவ் ஸ்நேகன் மேல ஏதோ ஒரு கோவத்துல இருந்துகிட்டே இருந்திருக்காரு. அதனாலதான் நேத்து அவர் பேசும்போதே வாய் இல்லைன்னா நாய் கூட மதிக்காது அப்படின்ட்டு ஸ்நேகனை விமர்சனம் பண்ணாரு. இன்னைக்கு என்ன ப்ரொமோ அப்படின்னா வந்து ஒரு கடுமையான டாஸ்க் கொடுக்குறாங்க. என்ன டாஸ்க்னா அது கடுமையெல்லாம் கிடையாது. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சமூகத்துல வந்து பாத்தீங்கன்னா உரல்ல நெல் போட்டு உலக்கைய வச்சு குத்துவாங்க, அதுக்கடுத்து புடைச்சி அரிசியை பிரிப்பாங்க. இந்த விஷயங்கள் வந்து இன்னைக்கு வந்து டாஸ்கா கொடுத்துருக்காங்க. இந்த டாஸ்க்ல ஜெயிக்கிற டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா அறுசுவை உணவு வந்து கொடுக்குறாங்க. இதுல ஸ்நேகன் இருக்கக்கூடிய டீம் வந்து ஜெயிச்சிருக்கு. ஆரவ், காயத்ரி, ரைசா இவங்க இருக்கக்கூடிய டீம் வந்து தோத்துருச்சு. இப்ப ஜெயிச்ச டீம் ஸ்நேகன் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்படி சாப்பிடும் போது கோபமா எல்லாத்துக்கும் சேர்த்தான சாப்பாடு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற வாசகத்தை சொல்றாரு. அதுக்கடுத்து காயத்ரி என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஸ்நேகன் வந்து ரொம்ப கோவமா புதுசா பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு சொல்றாரு. உடனே ஆரவுக்கு வந்து செம்ம கோவம் வந்துருச்சு. இப்ப என்ன உங்களுக்கு ப்ராப்ளம், என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறாரு. உடனே ஸ்நேகன் வந்து என்ன சொல்றாருன்னா ஏன் சேர்ந்து சாப்பிடல அப்படிங்கிறாரு. ஏன் என்கிட்ட தேவையில்லாம கத்திட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு கோவமா ஆரவ் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சிட்டு போகும்போது ஒரு பயங்கரமான முறை ஸ்நேகனை பார்த்து முறைக்கிறாரு. இதான் இன்னைக்கு ப்ரோமோ. நேத்து நம்ம பேசுறப்ப பேசியிருந்தோம். ஆரவ் மனதுல வந்து ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்த விதைச்சிட்டா அது எப்பனாலும் அது வெளிப்பாடா வரும்ட்டு. இன்னைக்கு வந்து இந்த லீடு வந்து நேத்து போட்டாங்க. அது உண்மையா இருக்குமா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியலன்னு சொன்னோம். பட் இன்னைக்கு ப்ரோமோ பார்த்ததுக்கு அப்புறம் இது உண்மையிலே ஆரவ் ஸ்நேகன் 2 பேருக்கு இடையில மோதல் வந்திருக்கு. ஆரவ் அடுத்த வாரம் நாமினேஷன்ல இல்ல, எவிக்ஷன் ப்ராசஸ்ல இல்லைங்கிறனால அவர் வந்து கொஞ்சம் கெத்தா நடந்துக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. ஆரவ் ஸ்நேகன் மோதல் குறித்து முழுமையான விஷயங்கள், இதுக்கடுத்து என்னென்ன ரிஃப்ளெக்ட் வந்து காயத்ரி கிட்ட பேசினாங்க, இல்ல டாஸ்க் பண்ணும்போது ஏதாவது வந்து பிரச்சனைகள் அப்பயே வந்து வேறுன்றுச்சா, இந்த விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு முழு எபிசோட் பார்த்தா தான் தெரியும். மீண்டும் அடுத்த ப்ரோமோ வெளியானதுக்கு அப்புறம் சந்திப்போம். நன்றி.